கரண்ட் வயர்ல கை வச்சிராத கரும்போ குழாயில வந்துரும். கண்ணம்மா ஓய் கண்ணம்மா ஓய் கண்ணம்மா என்று அழைத்தால் என்னம்மான் அருகில் வர வேண்டும். அப்படி இருந்தாலும் தெய்வலோகத்தில் கூடினார். போன் பண்ணிட்டா எடுத்துக்கிட்டா
என்னது பிதுக்குவ புட்டு சாம்பல் வச்சிடறான் சுடிச்சாம்பளம் வச்சாலும் சரி பழைய சாம்பளம் வச்சாலும் சரி கண்ணம்பா தேவலோகத்தில் கூடினார் தேவர் சபை ஆமா இப்படி பூலோகத்தில் கூடினார் புண்ணியமான ராஜசபை ஆமாமா இந்த ராஜசபைக்கு நமது கலைக்குழுவின் சார்பாக முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவிப்போம் ஆமா அம்மா கண்ணம்மா ஓய் அப்படி இருந்தாலும் நாம் இன்று நடத்தக்கூடிய நாடகம் என்ன என்ன நாடகம் 8ஆம் நாள் சண்டை இந்த நாடகத்திலே நான் வந்தவளையார் நான் யார் நீ யார் எனது பெயர் என்ன சொல்லட்டுமா யாரு பிள்ளைகிட்ட பார்த்து பேசுறாங்க கண்டப்பா அப்படி இருந்தாலும் என்ன யாருன்னு கேக்குறீங்க நீ யாரு நான் ஊராமுட்டு பையனா ஊராமுட்டு பையனா எங்க அப்பா அம்மா இல்லையா உனக்கு எனக்கு எங்க அப்பா அம்மா இருக்கிறாங்களே எங்க இருக்கிறாங்க எங்கதான் கூட்டு வந்துக்கிறேன் எங்க காணோம் பாரு எங்க அம்மா பாருங்க உட்காந்துருக்குறோம் எங்க அத்தை எங்க அம்மா ஐயோ உங்க அப்பா யாரு எங்க அப்பா தாங்க டேய் மாத்தி கனெக்ஷன் கொடுத்துறாதடா அத்தை எங்க அப்பா ஐயோ எங்க அப்பா அப்படி ஆளு கொஞ்சம் இது சரி சீட்டுக்கு பண்ணுவான் அம்மா பாக்கல காண்டிட்டா கண்டுவாப்ல எப்படி ஒரு பக்கத்துல இல்ல இல்ல அப்புன்னு எதுக்கு அதுக்கு தான் எதுக்கு அப்படி சொல்ற ஊன்னு அது கேளு என்னால சாப்பாடுக்கு போட சொல்றாரா சாப்பாட்டுக்குல ரைட் 1 மணி ஆகி போச்சு தெரியல 1 மணிக்கா ஒரு 1க்கு வருது வாப்பலன்னு கூட்டிட்டு போவாரா 1க்கும் இல்ல எதுக்குடா தயார் எதுக்கு வராத கம்பரா மடிக்கு போங்க எதுக்கு அது சாப்பாடு வரட்டும் சாப்பாடு இரவு டேய் கோமாளி ஓய் ஏண்டா ஒரு அழகான புள்ள பப்ளி மாஸ் பழந்து பாத்துக்கிறியா என்ன பல்ப என்னடா எந்த சேர்ந்ததுல பாத்துக்க மாட்டேன் சரி அத விடு அழகா சிக்கன சிலுக்கு மாதிரி சிரித்து விட்ட மாதிரி ஒரு அழகான புள்ள நிக்குதே ஏன்னா ஒரு பெண்கள்னு வந்தா ஒரு கவிதை ஒரு பாடல் ஆடல் பாடல் விட்டா பிள்ளைங்க மயங்கும் கொஞ்சம் உடம்பு நிலை சரியில்லை சரி சரி அதனால நல்லா இருந்தா எல்லாம் பண்ணுவேன் ஊமனா பிடிக்கிற இன்னைக்கு ஊமனா பிடிச்சாங்க மூஞ்சி சோந்தா பிடிக்கிற அது சோந்தா பிடிச்சாங்க காலையில கண்ணப்பா ஓய் அப்படி இருந்தாலும் ஏமா இந்த நாடகத்திலே சந்தேகம் என்னடி சந்தேகம் என்னது எது இதா இதுதான் நகை நகையா ஆமா என்ன வாங்கன நகை நக்கடியில எவ்வளோ இதா ஒரு 2 கிலோ 2 கிலோவா ஆமா நான் அத கேக்கல பக்கத்துல இருக்கறத ஏய் எவடா கேக்குற இது தென மிச்சர் பண்ண மாட்டேங்கறாரு மிச்சர் போட்ன இல்ல ஆண்டவன் கொடுத்ததா ஆமா ஓய் எங்க அக்காடி புள்ள என்ன வேலை ஏய் என்ன சொல்ற ஆமா பெண்களாய் பிறந்தால் அனைவருக்குமே இது இருக்கும் எங்க அக்காடி புள்ள என்ன வேலை உங்க அக்கா வீட்டுக்கு இல்லையா ஏன் இல்ல ஏன் இல்ல அது என்ன மாதிரி எடுத்து சொல்லுங்க பாப்பல ஓய் நான் அம்மாவுக்கு இருக்குது எங்க அக்கா வீட்டு பிள்ளைக்கு இல்லங்கறியே அக்கா வீட்டு வயசு என்ன இப்பதான் 3 மாசம் எத்து போட தாயாலே 3 மாசத்துல அவனுக்கு வந்து சிங்க நிக்கும் அதெல்லாம் ஒரு 10 16 வயசு ஆகணும்டா ஓ பருவம் வரணும் அந்த பருவம் வந்தாதான் அது குறமத்தான பெண்களுக்கு அழகு மின்னழகு பின்னழகு கும்பஸ்தானம் தான் பெண்களுக்கு அழகு ஓ கும்பஸ்தானமா இட்லி நினைச்ச ஏய் ஓய் அம்மாட்ட குடிச்சி ஞாபகம் இல்லையா யார் எங்க அம்மா கிட்டயா அது இருக்கு எபிசோட்ல ஒண்ணு பிடிக்கும் கண்ணம்மா ஓய் அப்படி இருந்தாலும் வந்தபடியார் நான் யார் நீ எனது பெயர் என்ன என்னோட பேர் என்ன ஓடுங்க அண்ணா நீங்க சொல்லுங்க
அவதரித்தேன். அக்கினி வாரத்திற்கு உக்கிர வீரசக்தி. வீரசக்தி. ஆமா. எனது பெயரோ மச்ச வெளியழகி. மச்ச வெளியழகி. உத்தமே இல்லாத ரூபி. உத்தமில்லாத ரூபி. ஆயிரம் மின்னலிலே மின்னலிலே ஒரு ஜோதி மின்னலை போல. எனது பெயரோ பத்தினி பாஞ்சாலி அம்மன் சொல்லலாம். ஓ பத்தினி பாஞ்சாலி. ஆமா. அம்மா உங்ககிட்ட அங்கட போட்டவன் ஏதோ ஒன்று பேசியிருந்தா மஞ்சிக்கு ஆயா. என்னிடத்தில் எக்கு தப்பு ஏடாக பேச வேண்டாம். பேச மாட்டேன். ஆமா. பேசியிருந்தா நான் மன்னிச்சுக்க. கண்ணப்பா ஓய் அப்படி இருந்தாலும் நான் பத்தினி பாஞ்சாலியாக நான் இருந்தாலும் நான் எப்படி பிறந்தி? நீ எப்படி பிறந்த? நீ எப்படி பிறந்த? நானா? அதெல்லாம் வேண்டாம் சொல்லவே கூடாது. கண்ணப்பா உன்னை போலவோ இங்க அமர்ந்துள்ள மனிதர்களை போலவோ கருவே உருவாகி உருவமே ஒரு பிண்டமாகி உருவமே புண்டமாகி உருவ பிண்டம் 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 உருவம் ஒண்ணு இருந்தா அதுமே இருக்கும்டா. ஆமா சாமி இருக்குதல்ல. உருவமே ஒரு பிண்டமாகி பிண்டமே ஒரு சரீரமாகி ஒரு பெண்ணின் அங்கத்திலே 10 திங்கள் குடியிருந்து 10 திங்கள் ஒரு பெண்ணின் யோனியின் வழியா நான் பிறந்தேனா இல்ல எப்படி பிறந்தி? நீ எப்படி பிறந்த? நான் தேவர் பிண்டமா தேவ பிண்டமா இல்ல மானிட பிண்டமா? மானிட பிண்டமா. என்னோட பிறப்பின் ரகசியம் என்ன சொல்லட்டுமா? சொல்லுமா. அம்மா ராகம் போட்டு பார்த்தேன். என்ன ராகம்? பாஞ்சாலி ராகத்தை போடு. கலந்தாரி ராகமா? போடுது ஒரு ராகம். எதோ ராகம் போடுறா. என்ன போடுறது? சரியான ராகம். ராகத்தை மட்டும் இருக்காத சாவல் மாரி என்ன ராகத்தை அப்படி படிக்கிற? என்ன மாதிரி போட்டுருவியா? கண்ணம்மா ஓய் நான் எப்படி பிறந்தேன்? எப்படி பிறந்த? அன்றோட தினத்திலே அன்றோட தினத்திலே பாஞ்சால நாட்டை ஆண்டு வரக்கூடிய பாஞ்சால தேசத்தை ஆண்டு வரக்கூடிய
பாஞ்சால மன்னன் பாஞ்சால மன்னன் என்னுடைய வளர்ப்பு தந்தை வளர்ப்பு தந்தை கோயிலா தேவி என் வளர்ப்பு தாய் கோகிலா தேவி வளர்ப்பு தாய் ஆமா அப்படி இருவருக்கும் ஆ, சில காலமாக ஆ. புத்திர சந்தானமே இல்லாமல் இருந்தது ஓ புத்திர சந்தானம் இல்லாததால் ஆமா ஆ, அப்படி என்ன யோசித்தார் ஆ, உடனே ஆ. பாஞ்சால முனிவன் பாஞ்சால மன்னன் ஆ, ஒரு யாகம் ஒன்று செய்தான் ஏகம் ஆமா ஆ, அந்த யாகத்திற்கு யார் யார் வருகிறார்கள் யார் யார் வருகிறார்கள் எத்தனை முனிவர்கள் வருகிறார்கள் எத்தனை மணி நேரம்? வியாசர் உபயாசர் என்று சொல்லக்கூடிய ஆ, 2 தவ முனிவர்கள் ஓ வருகிறார்கள் 2 மணி ஆடு கட்சி தின்னாரத்துக்கு செனக்கலி அப்படி 2 தவ முனிவர்கள் வந்து அந்த பாஞ்சால யாகத்தை துவக்கி வைக்கிறார்கள் யாரு 2 முனிவர்கள் முனிவர்கள் எங்க காத வச்சிருக்கிற கை கட்டி இருக்கிற கண்ணம்மா ஓய் அப்படி யாகத்தை துவக்கி வைத்து முதலில் என்ன செய்தார்கள் என்ன செய்தார்கள் முதலில் ஆ, வியாசர் என்ற முனிவர் ஆ, முதலில் ஒரு உருவ பிண்டத்தை எடுத்து அந்த பாஞ்சால யாகத்திலே போடுகிறார் ஆ, பாஞ்சால ஏகத்துல ஆமா ஏதாவது பிண்டத்தை ஆமா ஆ. உருவ பிண்டத்தை உருவ பிண்டத்தை அப்படி போடும் வேளையிலே ஆ, அந்த பிண்டமாகப்பட்டது ஆ. கருகி விடுகின்றது ஓ கறிக்கு சாம்பலாகி ஆமா போயிட்டது. கருகி போயிருச்சு ஆ, அப்படி கருகி விட்டோன்னே ஆ, என்ன பண்றாங்க என்ன பண்றாங்க கோகிலா தேவி ஆ, மாதவிடாய் ஆகிறாங்க ஓ வீட்டுக்கு தூரம் போய் விடுங்க ஆமா ஆ, வீட்டு தூரம் என்ன அதான் எங்கேயோ மாச்சனா டேட் ஆயிப்பேட்டை டேட் மந்த் date கண்ணம்மா month. அப்படி அது என்னமோ கடைக்கு போறாங்க சோடு வாங்க 35 ரூபாயில அது என்னமோ தெரியல ஆ? கண்டு போய்கிட்ட அதை எடுத்து அப்படி போட்டுக்கிறாங்க நீ வாயில போட்டுக்கவே கண்ணம்மா ஓய் அப்படி மாதவிடாய் ஆன உடனே ஆ, பாஞ்சால மன்னன் ஆ, மனவாட்டத்துடன் காணப்படுகிறார் ஓ சோகமாக ஆமா ஆ. சோகமாக ஆ. அப்பொழுது வியாசர் என்ன சொல்கிறார் என்ன சொல்கிறார் பாஞ்சாலம் மன்னா ஆ. கவலை வேண்டாம் ஆ. ஒரு முறை இல்லை என்றால் ஆ. மறுமுறை முயற்சிக்கலாம் ஆ. அப்படி முயற்சிக்கும் போது ஆ. இரண்டாவதாக ஒரு உருவ பிண்டத்தை ஆ. அந்த அக்கினி வேள்வியிலே திருப்பி உருவ பிண்டத்தை ஆமா ஆ. எடுத்து போடுகிறார் ஆ. அப்படி போட்ட உடனே ஆ. முதலில் யார் பிறக்கிறார் யார் பிறக்கார் எங்க அண்ணன் துஷ்டதீமன் பிறக்கிறார் ஓ பீமன் ஆமா ஆ. பீமன் இல்லடா துஷ்டதீமன் ஏதோ ஒரு பீமோ அது துஷ்டமே பிடிட்டு போட்டு ஏதோ கோழியை போய் துஷ்டதீமன் சொல்லு அது நாய் நுழையாது வாயாங்க இரண்டாவதாக ஆ. இந்த பத்தினி பாஞ்சாலி நான் பிறக்கிறேன் ஓ நீங்க ரெண்டாவதாக பத்தினி பாஞ்சாலி பிறக்குறீங்க ஆமா ஆ. மூன்றாவதாக ஆ. ஒரு வில்லொன்று பிறக்கிறது ஓ கூட ஒரு வில்லொன்று படிக்கிறது ஆமா ஆ. நான்காவதாக ஆ. ஒரு சொல்லொன்று பிறக்கிறது ஒரு சொல்லொன்று படிக்கிறது ஆமா நாலாவது எப்படி சொல்லு தெரியுமா எப்படிமா கொழுனி என்று சொல்லக்கூடிய சொல் ஓ கொலுவி கொழுனி கொலுவி இந்த ஓட்டவாய் ஒரு நல்லா முறிச்சு தினமும் நாக்கு வலிச்சாதான் சொற்பொழிவு இல்லாம பேச முடியுமாமா நாக்கே எனக்கு இல்ல அது எங்க போய் சொல்ல கண்ணம்மா ஓய் அந்த கொழுனி என்று சொல்லக்கூடிய சொல்லுக்கு ஆ. என்ன அர்த்தம் தெரியுமா என்னமா அன்று அர்த்தம் தினமாக ஒரு பெண் பிறக்க ஆ. அரக்கர்கள் அழிந்தார்கள் ஆ. இன்று தினமாக ஒரு பெண் பிறக்க ஆ. அரசர்கள் அழிந்தார்கள் அரசர்கள் ஆமா ஆ. அப்படி அந்த சொல்லின் விளக்கம் ஆ. அப்படி நான் பிறந்து ஆ. வளர்ந்து ஆ. தக்க பருவம் 16 நிறைந்த பருவம் அங்கே அடைந்த பிறகு ஆ. யாரை மலையிட்டு யார் மாலைட்டா கண்ணம்மா ஓய் சொல்லட்டுமா சொல்லு அம்மா மாலே மானம் மூடிந்த Hey!
அம்மா என்னம்மா ஓய் நான் யாரையும் வளையிட்டு யாரே மாறிட்டு இருக்கு உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சாடி எனக்குலாம் ஆகல ஏன் நல்லா சிங்கிள் சிங்கிள் ஏன் பொண்ணு தரலையா பொண்ணுலாம் கொடுக்குறாங்க லவ் பீரியட் ஆகி போச்சு ஏமாத்தி ஓட்டிட்டாளா ஏன் நீ ஓடலையா கண்ணப்பா ஓய் அப்படி இருந்தாலும் என்னை மாலையிட்டு மன்னவர் மாலையிட்ட மன்னவன் யாருமா கண்ணம்மா ஓய் பஞ்ச பாண்டவர்களே ஐவரும் பஞ்ச பாண்டவர்களே நடுவிருந்த நாயகன் நடுப்பிறந்த நாயகன் ஆளா அழகுவண்ணன் அர்ஜுன மகாராஜனையே நான் மாலையிட்டு அரிச்ச மகாராஜாவே எனக்கு மாலை இட்டுக்கிறீங்க ஆமா அப்படி அர்ஜுன மகாராஜனை மாலையிட்டு இட்டு கண்ணம்மா ஓய் இன்று தினமாக எதற்காக வந்தாய் ஓடி ஓடி அழைத்து வர சொல்ல போலப்பா சாமி வந்தே உங்களுடைய திவ்ய பொற்பாத விளக்கலை மழை வராது வராது ஓடியா ஓடியா